ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். இன்று உலகில் உள்ள பல நாடுகள் பல்வேறு துறைகளில் முன்னேறி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அறிவியல், பொருளாதாரம், விண்வெளி, ராணுவம், கல்வி என்று எந்த துறையாக இருந்தாலும் சரி, உச்சம் தொடும் அளவிற்கு வியத்தகு வளர்ச்சியை பெற்றுள்ளன. அவ்வாறு இருந்தாலும் இந்நாடுகளை எல்லாம் மிஞ்சும் அளவிற்கு வல்லரசாக, உலக காப்பாளராக ஒரு நாடு திகழ்கின்றது என்றால் அது மிகையாகாது. இந்தியா, சீனா போன்ற நாடுகளைப் போன்ற நீண்ட வரலாறோ பழமையான பாரம்பரியமோ இந்நாட்டிற்கு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நாடு இன்று மற்ற நாடுகளுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக விளங்குகின்றது எனலாம். அமெரிக்க புரட்சி என்ற இந்த வீடியோவில் அந்நாட்டின் பூர்வீகம் பற்றியும் புரட்சியுடன் தொடர்புடைய பல்வேறு நிகழ்வுகள் பற்றியும் பார்க்க உள்ளோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். இந்த 21ஆம் நூற்றாண்டில் இந்நாட்டில் காணப்படும் செல்வச் செழிப்பு, வளர்ச்சி எல்லாம் முன்பு ஒரு காலத்தில் காணப்படவில்லை. ஏன், காலச்சக்கரத்தை பின்னோக்கி சுழற்றினால் இந்நிலப்பகுதியானது மக்களோ கட்டுமானங்களோ இல்லாத ஒரு வெட்டல் வெளியாக காட்சியளிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது 10ஆம் நூற்றாண்டில் வட ஐரோப்பாவைச் சேர்ந்த வைக்கிங் எனப்படும் கடல் பயணம் மேற்கொள்ளும் கூட்டத்தினர் அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்து அமெரிக்காவின் கிழக்கு பகுதியில் தங்கிச் சென்றதற்கான வரலாற்று சான்றுகள் உண்டு. அதைத் தொடர்ந்து அடுத்த 5 நூற்றாண்டுகள் இங்கே எவரும் வந்து சென்றதாக தெரியவில்லை. பொது ஆண்டு 15ஆம் நூற்றாண்டில், அதாவது 500 ஆண்டுகளுக்கு முன், ஸ்பெயின் மன்னர் ஆதரவுடன் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் என்ற இத்தாலிய மாலுமி இந்தியாவிற்கு ஒரு மேற்கு வழி பாதையை கண்டுபிடிக்க முற்பட்டார். ஏனென்றால் அன்றைய காலகட்டத்தில் இந்தியா ஒரு செல்வம் கொளிக்கும் நாடு என்று ஐரோப்பியர்களால் கருதப்பட்டு வந்தது. அவ்வாறு அட்லாண்டிக் கடலை கடக்கும் பொழுது எதிர்பாரா விதமாக தனது பாதையில் இருந்து விலகி கரீபியன் என சொல்லப்படும் சில தீவுகளை அடைந்தார். அங்கே தான் சந்தித்த மக்களை இந்தியர்கள் என்று கருதியதால் தான் இந்தியாவை சென்று அடைந்ததாக அறிவித்தார். அது முதல் இந்த நிலப்பகுதியினை ஸ்பெயின் உரிமை கொண்டாடி வந்தது. சில ஆண்டுகள் கழித்து 1497இல் ஜான் காபட் என்ற ஆங்கிலேய மாலுமி அமெரிக்க கடற்கரை ஓரத்தில் நோவா ஸ்காட்டியா என்ற பகுதியை அடைந்தார். ஆனாலும் அப்பகுதிகள் மீது இங்கிலாந்து எந்த உரிமையும் கோரவில்லை. ஆனால் ஸ்பெயின் நாடோ கொலம்பஸ் கண்டுபிடித்த அந்த புதிய நிலத்தை, அதாவது அந்த புதிய உலகம் என்று சொல்லப்படும் பகுதிகளில் சுரங்கங்கள் வெட்டி தங்கம், வெள்ளி போன்ற விலையுயர்ந்த உலோகங்களை எடுத்ததன் விளைவாக ஐரோப்பாவிலேயே மிகுந்த செல்வச் செழிப்பு மிக்க நாடாக ஸ்பெயின் விளங்கிற்று. இதன் வளர்ச்சியைக் கண்டு இங்கிலாந்து பொறாமை கொண்டு ஸ்பெயின் கப்பல்களை நடுக்கடலில் வழிமறித்து அதன் தங்கம், வெள்ளி போன்றவற்றை கவர்ந்த சம்பவங்களும் நிறைய உண்டு. இங்கிலாந்துக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று 1588ஆம் ஆண்டு ஸ்பெயின் அதன் மீது போர் தொடுத்தது. ஆர்மடா என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய கப்பற்படையை ஸ்பெயின் பெற்றிருந்தது. அதில் பொருத்தப்பட்டிருக்கும் பீரங்கிகள் எதிரிகளின் கப்பல்களை துவம்சம் செய்யக்கூடியது. அப்படிப்பட்ட பெரிய கப்பற்படையை இங்கிலாந்து தனது சிறிய அளவிலான கப்பல்களை கொண்டு மிகவும் தந்திரமாக தோற்கடித்தது. அது முதல் கொலம்பஸ் கண்டுபிடித்த அந்த புதிய உலகமானது இங்கிலாந்து வசம் வந்தது. பிரிட்டன், ஐக்கிய நாடு என்று பல பெயர்களாலும் அழைக்கப்பட்ட இங்கிலாந்தானது 1607ஆம் ஆண்டு தனது முதல் காலனியான ஜேம்ஸ் டவுனை அமெரிக்காவில் நிறுவியது. அதைத் தொடர்ந்து பிளைமவுத், மாசச்சூசெட்ஸ், பென்சில்வேனியா போன்ற பல காலனிகள் தோன்றிற்று. இன்னும் அதிகமான மக்கள் இங்கே குடியேறத் துவங்கினர். இப்படியாக சுமார் 13 காலனிகள் உருவானது. பிற நாடுகளைச் சேர்ந்த ஐரோப்பியர்களும், குறிப்பாக பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவின் வடபகுதியான இன்று கனடா என்று அழைக்கப்படும் பகுதியில் அதிகமாக குடியேறினர். அவ்வாறு குடியேறியவர்கள் பல்வேறு காரணங்களுக்காக குடியேறினார்கள். பொருளாதார காரணங்களுக்காக மட்டுமல்ல, அரசியல் காரணங்களுக்காகவும். குறிப்பாக இடைக்கால ஐரோப்பாவில் நிலப்பிரபுத்துவ அமைப்பு பல கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது. பலர் கொத்தடிமைகளாகவே வாழ்ந்து இறந்தும் போனார்கள். அதைவிட மிக கடுமையானது இந்த கத்தோலிக்க திருச்சபையின் அதிகாரம். அதற்கு வழங்கப்பட்டிருந்த இன்குவிசிஷன் என்று சொல்லப்படக்கூடிய விசாரணை அதிகாரம் மக்களை மிகவும் துன்புறுத்தியது. இவைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளவும், பொருளாதார ரீதியாக தங்களை மேம்படுத்திக் கொள்ளவும் பலரும் இப்புதிய உலகிற்கு ஓடி வந்தார்கள்.
அப்படி ஆரம்ப காலங்களில் குடியேறிய பெரும்பாலானோர் ஏழை எளிய மக்களே. தங்களது உணவை தாமே உற்பத்தி செய்து கொள்வது, இருப்பிடங்களை தாமே அமைத்துக் கொள்வது, அவரவர் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு சுதந்திரமாக வாழுவது என்று ஒரு கூட்டு வாழ்க்கை வாழ்ந்து வந்தனர். 18ஆம் நூற்றாண்டின் வாக்கில் இந்த காலனிகள் ஒவ்வொன்றும் இங்கிலாந்திடமிருந்து ஓரளவு சுயாட்சி அதிகாரம் பெற்று செயல்பட்டு கொண்டிருந்தன. நியூயார்க் மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் அதற்கென்று ஒரு ஆளுநர், அவருக்கு ஆலோசனை வழங்க ஒரு சட்டமன்றமும் இருந்தது. அதுபோல ஒவ்வொரு காலனியும் இது போன்ற ஒரு அமைப்பை பெற்றிருந்தது. இவையெல்லாம் இங்கிலாந்து ஆளுகைக்கு உட்பட்டு செயல்பட்டு வந்தது. குடியேறியவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் இங்கிலாந்து மிகுந்த அக்கறை காட்டி வந்தது. குறிப்பாக இங்கு இருந்த பூர்வகுடி மக்களின் அச்சுறுத்தல்களில் இருந்து குடியேறியவர்களை பாதுகாத்தது. சரி, இந்த பூர்வகுடிகள் யார்? மனிதன் முதலில் புவியில் தோன்றி ஆசியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் என இடம்பெயர்ந்த பொழுது ஒரு கூட்டம் ஆசியாவிலிருந்து பேரிங் நீர்சந்தி வழியாக அமெரிக்கா சென்றடைந்தது. துருவ பகுதியில் நிலவும் கடும் குளிர் காரணமாக தெற்கே நகர்ந்து இதமான கால சூழ்நிலை நிலவும் மற்ற பகுதிகளுக்கு பரவினர். கொலம்பஸ் இந்த பூர்வகுடி மக்களை முதலில் கண்ட பொழுது அவர்களை இந்தியர்கள் என்று அழைத்தார். காரணம், தான் சென்று அடைந்தது இந்தியாதான் என்று முழுமையாக நம்பினார். அந்த சமயத்தில் ஐரோப்பிய வணிகர்கள் இந்தியா, சீனா மற்றும் ஸ்பைஸ் தீவுகள் என்று சொல்லப்படக்கூடிய இன்றைய மலேசியா, இந்தோனேசியா போன்ற நாடுகளுடன் வணிக தொடர்பு மேற்கொள்ள மிகுந்த ஆர்வம் காட்டி வந்தனர். ஏனென்றால் இங்கு கிடைக்கும் பட்டு, நறுமண பொருட்கள் மற்றும் ஜவுளி போன்றவை மிக உயர்தரமாகவும் மலிவானதாகவும் இருந்தன. அதனால் ஐரோப்பிய சந்தைகளில் இவைகளுக்கு பெரும் கிராக்கி இருந்தது. ஐரோப்பாவிலிருந்து கிழக்காக சென்றால் இந்தியா சென்று அடையலாம் என்று எல்லோரும் அறிந்திருந்தனர். கொலம்பஸோ இந்தியாவை சென்றடைய ஒரு மேற்கு வழிப்பாதையை கண்டுபிடிக்க எண்ணினார். அந்த சமயத்தில் புவியானது கோள வடிவில்தான் உள்ளது என்று பலரும் ஏற்றுக்கொண்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவ்வாறு இந்தியாவை அடைய மேற்கே செல்லும் பொழுது அவர் பாதையில் ஒரு பெரிய நிலப்பரப்பு இடைமறித்தது. அங்கே அவர் கண்ட மக்கள் இந்தியர்கள் போன்ற முகத்தோற்றம் கொண்டிருந்தனர். ஆனால் தான் கேள்வியுற்றதைப் போல் அல்லாமல் சிவப்பு நிறத்தில் காட்சியளித்ததால் அவர்களை செவ்விந்தியர்கள் என்று அழைத்தார். தற்போது அவர்கள் பூர்வகுடி அமெரிக்கர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த பூர்வகுடி மக்கள் இந்நிலப்பரப்பில் வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல், மீன் பிடித்தல் என்று இருந்தனர். அவர்கள் சிறு சிறு குழுக்களாக வாழ்ந்து வந்தனர். தங்களது தெய்வங்களாக இயற்கையையும் தங்கள் முன்னோர்களையும் வழிபட்டனர். சுருக்கமாக சொல்ல போனால் ஐரோப்பியர்களின் வருகைக்கு முன் அவர்கள் ஒரு தன்னிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர். ஜேம்ஸ் டவுனில் ஐரோப்பியர்கள் வந்து இறங்கிய காட்சியை அல்லது அந்த படத்தை கவனித்தால் பூர்வகுடி அமெரிக்கர்கள் அந்த சமயத்தில் எவ்வித எதிர்ப்பும் தெரிவிக்காது வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். காரணம், அவர்கள் வாழும் அப்பெரிய நிலப்பரப்பில் வளங்களோ கொட்டி கிடக்க போட்டி உணர்வு, பொறாமை எண்ணம், தங்கள் வாழ்வாதாரத்திற்கு பங்கம் வந்துவிடும் என்ற அச்சம் என்று எதுவும் இல்லாத மனநிலையில் அவர்கள் இருப்பதை நாம் பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் பிற்காலங்களில் சீதோஷ்ண நிலை காரணமாக, குறிப்பாக குளிர்காலங்களில் உணவு தட்டுப்பாடு ஏற்படும் வேளைகளில் இப்பூர்வ குடிகள் தங்களது உணவை குடியேற்றவாசிகளுக்கு வழங்கி அவர்களை காப்பாற்றுவது போன்ற சம்பவங்களும் நிறைய உண்டு. துரதிர்ஷ்டவசமாக இந்த சுமூகமான சூழ்நிலையானது காலப்போக்கில் மறைந்து விட்டது. கருத்து வேறுபாடு, கலாச்சார மாறுபாடு, மொழி பிரச்சனைகள் காரணமாக பூர்வ குடிகளுக்கும் குடியேற்றவாசிகளுக்கும் இடையே பல போர்கள் நடந்தேறின. போர் செய்வது பற்றி எந்த பரீட்சையும் இல்லாத குடியேற்றவாசிகளுக்கோ அவர்களது தாய்நாடான இங்கிலாந்து தனது துருப்புக்களை அனுப்பி வைத்து குடியேற்றவாசிகளை காப்பாற்றி வந்தது. அது மட்டுமல்லாது அவர்களது வாழ்வாதாரத்திற்கான உணவு மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களையும் கொண்டு வந்து கொடுத்து அவர்களுக்கு துணை நின்றது. இதனால் உற்சாகம் அடைந்து ஐரோப்பாவிலிருந்து இன்னும் பலர் இப்புதிய உலகில் குடியேற படையெடுத்தனர். இன்னும் புதிய பகுதிகளில் அவர்கள் குடியேறுவதற்கு ஏதுவாக பல பகுதிகளை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது.
ஆக 18ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் அமெரிக்காவின் கிழக்கு பகுதி முழுவதும் இங்கிலாந்தின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. அமெரிக்காவின் வடபகுதியில் பிரான்ஸ் நாட்டினர் அதிகமாக குடியேறியதன் காரணமாக அந்த பகுதியை பிரான்சு தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது. அந்த பகுதியையும் கவர்ந்து கொள்ளும் நோக்கோடு இங்கிலாந்து பிரான்சின் மீது போர் தொடுத்தது. 7 ஆண்டுகள் இந்த போர் நீடித்ததால் இதனை 7 ஆண்டு போர் என்று அழைப்பர். இப்போரில் இங்கிலாந்திடம் பிரான்சு தோல்வி கண்டது. அதன் விளைவாக அமெரிக்காவில் தன் வசம் இருந்த கனடா பகுதி முழுவதையும் இங்கிலாந்திடம் விட்டுக் கொடுக்க நேர்ந்தது. இங்கிலாந்தானது இப்போரில் வெற்றி கண்டிருந்தாலும் அதனால் ஏற்பட்ட செலவு தனது கஜானாவையே காலி செய்துவிட்டது. பொதுவாக உலக நாடுகள் இதுபோன்ற நெருக்கடி வேளைகளில் கையாளும் ஒரு யுக்தியைத்தான் அன்று இங்கிலாந்தும் பின்பற்ற முயற்சித்தது. தனது அமெரிக்க காலனிகளை பாதுகாப்பதற்கும் பராமரிப்பதற்கும் ஏற்பட்ட நிதி நெருக்கடியை சரி செய்ய அக்காலனிகளை கொண்டே சரி செய்ய பிரிட்டன் முயற்சித்தது. அதனால் அமெரிக்க காலனிகளில் வரிகளை அறிமுகப்படுத்தியது. அவ்வாறு கொண்டுவரப்பட்ட முதல் சட்டம் சர்க்கரை சட்டம். அச்சட்டத்தின் மூலம் அதிக வருமானம் பெறும் பொருட்டு அவ்வரி விதிப்புக்குள் பல பொருட்களை கொண்டு வந்ததோடு மட்டுமல்லாமல் பல கட்டுப்பாடுகளையும் விதித்தது. சர்க்கரை பாகின் மீது விதிக்கப்பட்ட வரி ஒரு நல்ல எடுத்துக்காட்டாகும். கரும்பை பிழிந்து பெறப்படும் சாற்றை கொதிக்க வைக்கும் பொழுது அது சர்க்கரையாகவும் பாகாகவும் பிரியும். இந்த கருஞ்சிவப்பு நிற பாகின் மீது பிரிட்டன் வரி விதித்திருந்தது. இதன் காரணமாக இப்பாகை ஒரு மூலப்பொருளாக கொண்டு உற்பத்தி செய்யப்படும் பற்பல பொருட்கள் மீதும் வரி விழுக நேர்ந்தது. அனைத்து வகை பேக்கரி பொருட்கள், மக்கள் அன்றாடம் உட்கொள்ளும் ரொட்டிகள் மற்றும் சில மதுபான தயாரிப்புகளும் வரி வரம்பிற்குள் வந்தன. அதுவரையிலும் வரிகள் அதிகம் செலுத்திடாத அமெரிக்க குடியேற்றவாசிகளுக்கு இது பெரும் சுமையாக தோன்றிற்று. அவ்வாறு புதிதாக வரிகள் விதிக்கப்பட்டதன் நோக்கம் மற்றும் அவசியம் புரியாத காலனிவாசிகள் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். தங்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கினால்தான் வரி செலுத்துவோம் என்று அடம் பிடித்தனர். பிரதிநிதித்துவம் அப்படியென்றால் என்ன? சரி, இங்கிலாந்தில் மன்னராட்சி பின்பற்றப்பட்டது என்றாலும் அங்கே மன்னருக்கு ஆலோசனை வழங்குவது அதன் பாராளுமன்றம்தான். மன்னரோ மகாராணியோ மிகச் சிறப்பாக ஆட்சி புரிகின்றார்கள் என்று சொன்னால் அதன் பெருமையெல்லாம் இந்த பாராளுமன்றத்தையே சேரும். அப்படிப்பட்ட அவையில் தங்கள் சார்பாக உறுப்பினர்களை அனுப்பி வைக்க வாய்ப்பு கேட்பதே பிரதிநிதித்துவம் ஆகும். இந்த பாராளுமன்றமானது அந்நாட்டின் தலைநகர் லண்டனில் அமைந்துள்ளது. ஆனால் பிரிட்டனோ அவர்களது கோரிக்கையை காதில் வாங்குவதாக இல்லை. உலகம் முழுவதிலும் தனக்கு காலனிகள் பல உண்டு. அதில் ஒன்றுதான் இந்த அமெரிக்க காலனிகள். இவர்களது கோரிக்கையை ஏற்றுக்கொண்டால் மற்ற காலனிகளும் இந்த உரிமையை கோரும் என்றும், அது மட்டுமல்லாது காலனிகளை தமக்கு சமமாக நடத்த பிரிட்டனுக்கு மனமில்லாததாலும் அமெரிக்க காலனிகளின் கோரிக்கையை நிராகரித்துவிட்டது. இதனால் அமெரிக்காவின் கனவு தவிடுபொடியானது. இது இப்படி இருக்க வரி விதிப்பினை அமுல்படுத்துவதில் இங்கிலாந்து காட்டிய தீவிரம் காலனிகளை எரிச்சலுற செய்தது. ஆங்காங்கே போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடந்தன. இந்த அதிருப்தியானது காலனிகளின் சட்டமன்றங்களிலும் பிரதிபலித்தது. அடுத்ததாக செலாவணி சட்டம் என்ற ஒன்றை பிரிட்டன் விதித்தது. இதன்படி காலனிகள் இங்கிலாந்துக்கு தர வேண்டிய பாக்கியை அல்லது வாங்கிய கடனை தங்கமாகவோ அல்லது வெள்ளியாகவோ தான் தர வேண்டும் என்று நிர்பந்தித்தது. இங்கிலாந்துக்கு பொருள்களை ஏற்றுமதி செய்வதன் மூலம் அக்கடனை அடைத்தல் கூடாது என்று வலியுறுத்தியது. சரி, இந்த காலனிகள் இங்கிலாந்திடம் எப்படி கடன்பட்டது? பிரிட்டன் தனது படைகளை அமெரிக்க காலனிகளுக்கு வழங்கி அவர்களை பாதுகாத்து வந்தது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம். அப்படைகளை பராமரிப்பதற்கான செலவுகளை பிரிட்டனே ஏற்றும் வந்தது. 7 ஆண்டு போரை தொடர்ந்து தனது நிதிநிலை மோசமாகிவிட்ட காரணத்தால் அச்செலவுகளை காலனிகளே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டது. ஏனென்றால் அமெரிக்க காலனிகளுக்காக செய்யப்படும் செலவுகளை ஈடு செய்ய இங்கிலாந்து வாசிகள் மீது சுமத்துவது சரியல்ல என்பது அதனுடைய கருத்து. அதன்படி 1765ஆம் ஆண்டு படைவீரர் தங்குமிடச் சட்டம் என்ற சட்டத்தை அறிமுகப்படுத்தியது. அதன்படி பிரிட்டிஷ் துருப்புக்களை தனியாருக்கு சொந்தமான பயன்பாடற்று கிடக்கும் இல்லங்களிலும் தங்க வைக்க அனுமதிக்க வேண்டும் என்று காலனிகளுக்கு உத்தரவிட்டது.
1765ஆம் ஆண்டு அமெரிக்க காலனிகளில் முத்திரைத்தாள் சட்டத்தை பிரிட்டன் அறிமுகப்படுத்தியது. பொதுவாக ஒரு வீட்டையோ நிலத்தையோ வாங்குவதற்கும் விற்பதற்கும் விற்பவரும் வாங்குபவரும் பத்திரங்களில் எழுதி ஒப்பந்தம் செய்து கொள்வது இயல்பு. அப்படிப்பட்ட ஒப்பந்தத்தை இங்கிலாந்தில் அவ்வரசால் தயாரிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்ட முத்திரைத்தாள்களில் தான் எழுதி கொள்ள வேண்டும் என்றும், அவ்வாறு எழுதப்படும் ஒப்பந்தங்கள் தான் சட்டப்படி செல்லும் என்றும் அச்சட்டம் விளக்கிற்று. அந்த காலங்களில் பிரிட்டனானது பல்வேறு நாடுகளுடன் வாணிபம் செய்து பெருஞ்செல்வம் ஈட்டி வந்தது. அங்கு கிடைக்கும் பெரும் வருவாயை கொண்டே அங்கு நிலவும் அரசியல் சூழ்நிலைகளை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு காலனிகளை நிறுவுவது, அப்படியே ஆட்சியையும் கைப்பற்றுவது என்று இருந்தது. இப்படி பல நூற்றாண்டுகள் வாணிபம் செய்து அதில் கெட்டிக்கார நாடாக விளங்கிய இங்கிலாந்து அந்த யுக்தியை அமெரிக்காவிலும் பின்பற்ற முயற்சித்தது. 1767இல் இங்கிலாந்தின் நிதியமைச்சராக இருந்தவர் சார்லஸ் டவுன்ஷெண்ட். இவர் நிதி தொடர்பான பல சட்டங்களை அமெரிக்க காலனிகளில் கொண்டு வந்தார். டவுன்ஷெண்ட் சட்டங்கள் என்று அழைக்கப்பட்ட அச்சட்டங்களின் சாராம்சம் என்னவென்றால், அமெரிக்க காலனிகள் தங்களுக்கு தேவையான பொருட்களை இங்கிலாந்திடமிருந்து மட்டும்தான் வாங்க வேண்டும், வேறு நாடுகளிலிருந்து வாங்கக்கூடாது. அவ்வாறல்லாமல் வேறு நாடுகளிலிருந்து காலனிகள் இறக்குமதி செய்யும் பட்சத்தில் அப்பொருள்கள் மீது கூடுதலான வரிகளை செலுத்த வேண்டியிருக்கும் என்பதுதான். சர்வதேச சந்தையில் அப்பொருள்கள் மலிவாக கிடைத்தாலும் கூட இங்கிலாந்தில் தயாரான இப்பொருட்களையே அமெரிக்க காலனிகள் இறக்குமதி செய்ய வேண்டும் என அச்சட்டம் நிர்பந்தித்தது. இவ்வாறு இங்கிலாந்தின் உற்பத்தியை பெருக்குவதை மட்டுமே கருத்தில் கொண்டு இயற்றப்பட்ட இச்சட்டத்தை காலனிகள் எரிச்சலுடன் எதிர்கொண்டன. அந்நிய நாட்டு பொருள்களை கடத்தி வருவதும் அவைகளை பதுக்கி வைக்கவும் முற்பட்டனர். இவ்வாறு பதுக்கி வைக்கப்பட்ட பொருள்களை தேடி கண்டுபிடிக்க தனது போர்ப்படைகளுக்கு பிரிட்டன் முழு அதிகாரமும் கொடுத்தது. அது மட்டுமல்லாது அந்த காலகட்டத்தில் சில அத்தியாவசிய பொருட்கள் மீது இங்கிலாந்து ஏகபோக ஆதிக்கம் செலுத்தி வந்தது. கண்ணாடி, காகிதம், வர்ணப்பூச்சு, தேயிலை போன்றவை. தரத்திலும் விலையிலும் வேறு எந்த நாடும் இதனோடு போட்டி போட முடியாது என்ற நிலை இருந்தது. அப்பொருள்களை தங்களிடம் இருந்து மட்டும்தான் அமெரிக்க காலனிகள் வாங்க முடியும் என்று தெரிந்திருந்தும் அவைகள் மீது புதிய வரிகளை பிரிட்டன் விதித்தது. மற்ற பொருள்கள் பரவாயில்லை. ஈயம். இந்த ஈயமானது துப்பாக்கிகள், அதற்கான தோட்டாக்கள் தயாரிப்பில் ஒரு முக்கிய மூலப்பொருளாக பயன்பட்டது. ஏனென்றால் அன்று அமெரிக்க காலனிகளில் எல்லா வீடுகளிலும் துப்பாக்கி இருக்கும். அவை தங்களுடைய பாதுகாப்பிற்காக மட்டுமல்லாது வேட்டையாடுவதற்கும் அதை பயன்படுத்தி வந்தனர். துப்பாக்கியானது எந்த அளவிற்கு அவர்களுக்கு ஒரு முக்கியமான பொருள் என்றால், அமெரிக்கவாசிகள் பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள். அவர்கள் தங்களது புனித நூலான பைபிள் என்ற நூலிற்கு எவ்வளவு முக்கியத்துவம் தருவார்களோ அதைவிட சற்றும் குறையாத மதிப்பு இந்த துப்பாக்கிக்கும் வழங்கப்பட்டது. இவ்வழக்கம் இன்றும் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் உள்ளது. அங்கே ஒவ்வொரு வீட்டிலும் துப்பாக்கி வைத்திருக்க அவர்களது அரசு அனுமதிக்கிறது. அவ்வாறு தங்களிடம் எந்த கருத்தும் கேட்காமல் தங்களின் மீது பல்வேறு வரிகளையும் கட்டுப்பாடுகளையும் சுமத்துவதை அமெரிக்க காலனிகளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகையால் ஒரே மூச்சாக இங்கிலாந்து தயாரித்த அனைத்து பொருட்களையும் அறவே புறக்கணிப்பது என்று முடிவு எடுத்தனர். இதனை எதிர்கொள்ள பிரிட்டன் மேலும் படைகளை அமெரிக்காவுக்கு அனுப்பி அச்சுறுத்தியது. அமெரிக்க காலனிகளில் பெண்கள் பொதுவாக ஒரு குடும்ப பாங்கான பணிகளில்தான் ஈடுபட்டு வந்திருந்தனர். ஆனால் நிலைமையின் தீவிரம் கருதி விடுதலை புதல்விகள் என்ற அமைப்பை தோற்றுவித்து ஆண்களுக்கு நிகராக அவர்களும் போராட்ட களத்தில் குதித்தனர். இந்த தருணத்தில் நாம் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்னவென்றால், எல்லா காலனிவாசிகளும் இங்கிலாந்தை எதிர்க்கவில்லை என்று. பிரிட்டனுக்கு ஆதரவாக பலரும் இருந்து வந்தனர். அவ்வப்போது ரகசிய தகவல்களை பிரிட்டிஷ் துருப்புக்களுக்கு வழங்கியும் உள்ளனர். டவுன்ஷெண்ட் சட்டத்தினால் ஏற்பட்ட மனக்கசப்பானது காலனிகள் முழுவதும் பரவி காணப்பட்டாலும் கூட குறிப்பாக பாஸ்டன் நகர் பகுதியில் அது நன்கு வெளிப்பட்டது. மார்ச் 1770இல் இங்கு பல்வேறு போராட்டங்கள் நடந்த வண்ணம் இருந்தது. அப்படி ஒரு அதிருப்தி கூட்டமானது குளிர்காலம் என்பதால் தரையில் கிடந்த பனிக்கட்டிகளை உருட்டி அங்கே நிறுத்தப்பட்டிருந்த பிரிட்டிஷ் துருப்புக்கள் மீது வீசி எள்ளி நகையாடியது.
கடுப்பாகி போன பிரிட்டிஷ் துருப்புக்கள் அவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியது. அதில் சிலர் மாண்டும் போயினர். பாஸ்டன் படுகொலை என்று இச்சம்பவத்தை பத்திரிகைகள் கிளி கிளி என கிழித்தன. ஆயுதம் ஏந்தாத அப்பாவி மக்களை சுட்டு வீழ்த்திய சம்பவத்தை பல நாடுகளும் கண்டித்தன. உலக பார்வையில் ஏற்பட்ட இந்த தலைக்குனிவை தொடர்ந்து பிரிட்டன் டவுன்சென்ட் சட்டத்தை திரும்ப பெற்றது. ஆனால் தேயிலை மீதான வரியை மட்டும் தக்க வைத்துக் கொண்டது. இது ஏன் என்று பார்த்தோம் என்றால், இந்த தேயிலை மீதான வரியால் இங்கிலாந்திற்கு அதிக வருவாய் கிடைத்துக் கொண்டிருந்தது. காரணம், இந்தியாவில் தனது ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இத்தேயிலையானது தரமானதாக மட்டுமல்லாது விலை மலிவாகவும் கிடைத்த காரணத்தால் இதில் பிரிட்டனுக்கு அதிக வருவாய் கிடைத்தது என்பதால் இதன் மீதான வரியை விலக்க பிரிட்டன் மறுத்துவிட்டது. ஆனால் காலனிவாசிகளோ இந்த தேயிலை வரவால் உள்ளூர் தேயிலை விற்பனை பாதிக்கின்றது என்று கூறி நியூயார்க், பிலடெல்பியா, சார்லஸ் டவுன் போன்ற நகரங்களில் கலகத்தில் ஈடுபட்டனர். அதில் சிலர் செவ்விந்தியர்களைப் போன்று வேடமணிந்து பாஸ்டன் துறைமுகத்தில் வந்து சேர்ந்த தேயிலை சரக்குகளை கடலில் கொட்டிவிட்டனர். பாஸ்டன் தேநீர் விருந்து என்று நகைச்சுவையாக அழைக்கப்பட்ட இச்சம்பவம் டிசம்பர் 1773 நடந்தேறியது. இச்சம்பவத்தால் பிரிட்டனும் அமெரிக்க காலனிகளும் நேருக்கு நேர் மோதிக்கொள்ளும் நிலை ஏற்பட்டது. அவர்களது உறவில் விரிசல் ஏற்பட்டது. பிறகு அதுவே அமெரிக்க விடுதலை போராக மாறியது. ஆகையால் பிரிட்டனிடமிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற காரணத்திற்காக இப்போர் மூளவில்லை. மாறாக பிரிட்டனின் வரி திணிப்பு, வணிக கட்டுப்பாடு போன்றவற்றால் ஏற்பட்ட அதிருப்தியே இப்போருக்கு இட்டுச் சென்றது எனலாம். ஏன், காலனிகள் வரி விதிப்பை கூட ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தனர். அவர்கள் கேட்டதெல்லாம் பிரதிநிதித்துவம்தான். அது மறுக்கப்பட்டதால் தாங்களும் வரி செலுத்த மாட்டோம் என்று முழக்கமிட்டனர். பாஸ்டன் துறைமுக சம்பவத்தை தொடர்ந்து அத்துறைமுகம் அமைந்துள்ள மாசச்சூசெட்ஸ் மாகாணத்தின் சட்டமன்றத்தை பிரிட்டன் கலைத்துவிட்டது. அங்கே ஒரு இராணுவ அரசாங்கத்தை நிறுவி அதனை நிர்வகிக்கும் பொறுப்பை தனது படை தளபதியான ஜெனரல் கேஜிடம் ஒப்படைத்தது. கவர்னர் என்ற அந்தஸ்தில் ஜெனரல் கேஜ் பாஸ்டன் நகரை இரும்பு கரம் கொண்டு நிர்வகித்தார். இந்த கேஜ் என்பவர் 1763 பிரிட்டிஷ் படைகளுக்கு தளபதியாக அமெரிக்காவிற்கு அனுப்பப்பட்டவர். அவர் நியூஃபவுண்ட்லாந்து முதல் புளாரிடா வரையிலும், பெர்முடா முதல் மிசிசிப்பி வரையிலும் சுமார் 50க்கும் மேற்பட்ட கோட்டை தளவாடங்களை நிறுவி அமெரிக்க காலனிகளை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். குறிப்பாக அதிக பிரச்சனை தந்து கொண்டிருந்த பாஸ்டன் நகரை தனது தலைமையிடமாக அமைத்துக் கொண்டு அங்கு 4000க்கும் மேற்பட்ட படைகளை நிறுத்தி பாஸ்டன் வாசிகளை நடுநடுங்கச் செய்தார். பாஸ்டன் தேநீர் சம்பவத்தை தொடர்ந்து இங்கிலாந்து மன்னர் 3ஆம் ஜார்ஜ் ஆட்சியில் பிரிட்டிஷ் பாராளுமன்றமானது சகிக்க முடியாத சட்டம் என்ற ஒன்றை நிறைவேற்றியது. இந்த கொடூர சட்டத்தின் ஒரு ஷரத்து படி அமெரிக்க காலனிகளில் வன்முறையில் ஈடுபடுபவர்கள் அங்குள்ள நீதிமன்றங்களில் விசாரிக்கப்படாது, இங்கிலாந்துக்கு அனுப்பப்பட்டு அங்குள்ள நீதிமன்றங்களில்தான் விசாரிக்கப்படும் என்றது. இதனால் வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நீதிமன்றம் வழங்கும் தண்டனைக்கு அச்சப்படுவதோடு மட்டுமல்லாமல் இங்கிலாந்துக்கு செல்ல அந்த அபாயகரமான கடல் பயணத்தை மேற்கொள்ள வேண்டுமே என்று அச்சப்பட வேண்டும் என்று பிரிட்டன் எண்ணியது. அது மட்டுமல்லாமல் சமீப காலமாக பிரிட்டனின் ஆயுத கிடங்குகளில் வெடிமருந்துகள் காணாமல் போய்க் கொண்டிருந்தது. இது குறித்து விசாரிக்கையில் காலனிவாசிகள் தாங்கள் பிரிட்டனை எதிர்கொள்ள தங்களுக்கு இவை தேவைப்படும் என கருதி திருடிச் சென்றது அம்பலமானது. ஆகையால் அவற்றையும் மீட்டெடுக்கும் நோக்கத்தில் அமெரிக்கர்களின் வீடுகளில் சோதனை செய்ய பிரிட்டிஷ் துருப்புக்களுக்கு இச்சட்டம் அதிகாரம் வழங்கிற்று. அதுபோன்ற ஒரு சம்பவத்தில்தான் அமெரிக்கவாசிகளுக்கும் பிரிட்டிஷ் படையினருக்கும் இடையே முதன்முறையாக சண்டை வெடித்தது. கான்கார்ட் என்ற நகரை சோதனை செய்துவிட்டு கேஜ் தலைமையிலான பிரிட்டிஷ் படைகள் லெக்சிங்டன் நோக்கி முன்னேறினர். இவர்களது வருகையை முன்னரே அறிந்து கொண்ட லெக்சிங்டன் குடியிருப்பு வாசிகள் பிரிட்டிஷ் படைகளை வழிமறித்து நின்றனர். யார் முதலில் துப்பாக்கிச் சூடு நடத்தினார்கள் என்று இதுவரையிலும் தெரியவில்லை. எதிர்பாராத விதமாக நடந்த அந்த துப்பாக்கிச் சண்டையில் அங்கு ஒரு இரத்த ஆறே ஓடியது எனலாம். இனிமேலும் விட்டால் நமது பயிற்சி பெற்ற படைகள் குடியிருப்பு வாசிகளை சுட்டி பொசுக்கிவிடும் என்ற கருதி ஜெனரல் கேஜ் மிகவும் சமயோஜிதமாக தனது படைகளை பின்வாங்க கட்டளையிட்டார்.
இச்சம்பவத்தால் கலக்கமுற்ற அமெரிக்க தலைவர்கள் ஒரு தன்னிலை விளக்கமே அளிக்க வேண்டியதாயிற்று. ஜார்ஜ் வாஷிங்டன் கூறுகையில், வட அமெரிக்காவில் உள்ள சிந்திக்க தெரிந்த எந்த ஒரு மனிதனும் சுதந்திரத்தை விரும்ப மாட்டான் என்றார். ஆங்கிலேய முடியாட்சியிலிருந்து தனித்து செல்லும் விருப்பமோ ஆர்வமோ அமெரிக்கர்களுக்கு இல்லை என்று தாமஸ் ஜெஃபர்சன் கூறினார். இந்த சகிக்க முடியாத சட்டத்தை எதிர்கொள்ள சகிப்புத்தன்மைதான் சிறந்த ஆயுதம் என்று கருதிய வெர்ஜீனியா சட்டமன்ற உறுப்பினர் தாமஸ் ஜெஃபர்சன் 1774 ஜூலை 1ஆம் தேதி அன்று அனைவரும் ஜெபத்துடன் உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கான தீர்மானம் ஒன்றையும் வெர்ஜீனியா சட்டமன்றத்தில் கொண்டு வந்தார். போர்க்களம் என்று சொன்னால் சுட்டு தள்ளிவிடலாம். ஆனால் இங்கே ஒரு புதுவிதமான ஆயுதமாக அல்லவா இருக்கிறது. அஹிம்சை, உண்ணாவிரதம் இருப்பது என்று சூளுரைத்த நமது தேசப்பிதா காந்தியடிகளை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் முழித்த பிரிட்டிஷ் அரசை போல அன்று தளபதி கேஜும் முழித்தார். என்ன செய்வதென்று தெரியாது ஒரே அடியாக அவர் வெர்ஜீனியா சட்டமன்றத்தையே கலைத்து விட்டார். அதற்கு பதிலாக அங்கே ஒரு இராணுவ அரசை நிறுவவும் செய்தார். அதே ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி 13 காலனிகளின் பிரதிநிதிகளும் பிலடெல்பியாவில் கூடினர். முதல் கண்டங்களின் மாநாடு என்று அழைக்கப்பட்ட அம்மாநாட்டில் சகிக்க முடியாத சட்டத்திற்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றியது. அது மட்டுமல்லாது பிரிட்டன் தயாரிப்பு பொருட்கள் மீது வணிக தடையும் விதித்தது. அமெரிக்கர்களின் உரிமைக்காக போராடுவது என்று அமெரிக்க உரிமைகள் பிரகடனம் ஒன்றையும் இம்மாநாடு நிறைவேற்றியது. இந்த பிரிட்டனுடனான போராட்டத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு தங்களை முதலில் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க தலைவர்கள் உணர்ந்திருந்தனர். ஆகையால் 1775ஆம் ஆண்டு நடைபெற்ற 2ஆம் கண்டங்களின் மாநாட்டில் தங்களுக்கென்று முறையாக பயிற்சி பெற்ற ஒரு இராணுவம் வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டதோடு பாஸ்டனை சுற்றியுள்ள படைகளை திரட்டி அவைகளுக்கு நன்கு பயிற்சி அளித்து அதற்கு ஜார்ஜ் வாஷிங்டனை தலைமை ஏற்று நடத்தவும் ஆணை பிறப்பித்தது. மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது போல ஒவ்வொரு காலனியும் தங்களது மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுள்ள படை வீரர்களை கண்டங்களின் இராணுவத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும். அவர்களுக்கு பயிற்சி அளிப்பது மற்ற செலவுகளை பார்த்துக் கொள்வது எல்லாம் மைய அரசின் பொறுப்பாகும். இப்படை மட்டுமல்லாது அமெரிக்க காலனிகளிடம் மிலிஷியா எனப்படும் உள்ளூர் இராணுவம் ஒன்று இருந்து வந்தது. இந்த முறைசாரா படையானது அழைக்கப்படும் பொழுது மட்டும் கூடும். இதில் பெரும்பாலும் உடல் ஆரோக்கியமுள்ள ஆண்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்தும் தன்னார்வலர்களாக கூடுவர். அவர்கள் தங்களுக்கு தேவையான உணவு, உடை, ஆயுதங்கள் எல்லாம் அவர்களே பார்த்து கொள்வர். வேலை முடிந்த பிறகு அவர்கள் தங்கள் சொந்த வேலைக்கு சென்று விடுவர். இது இப்படி இருக்க அமெரிக்க தலைவர்கள் தங்களது கோரிக்கைகளை கருணையுள்ளத்தோடு பரிசீலிக்க வேண்டும் என இங்கிலாந்தை தொடர்ந்து கேட்ட வண்ணம் இருந்தனர். அதோடு ஆலிவ் கிளை சமாதான மடல் என்ற ஒன்றை வரைந்து அதில் தாங்கள் இங்கிலாந்தோடு இணைந்து இருப்பதையே விரும்புவதாக குறிப்பிட்டு பிரிட்டனுக்கு அனுப்பி வைத்தனர். தாங்கள் ஆயுதங்கள் ஏந்துவதற்கான அவசியத்தை விளக்கும் ஒரு தீர்மானத்தையும் கண்டங்களின் மாநாட்டில் நிறைவேற்றினர். இந்த அமைதி மடலானது இங்கிலாந்தை சென்றடைந்த அதே வேளையில் அடுத்த நாம் பார்க்க இருக்கின்ற இந்த பங்கர் குன்று போர் குறித்த செய்தியும் இங்கிலாந்தை சென்றடைந்தது. அமெரிக்க காலனிகளின் துணிச்சல் இங்கிலாந்து மன்னர் 3ஆம் ஜார்ஜை கொதிப்படைய செய்தது. ஆகஸ்ட் 23, 1775 அவர் வெளியிட்ட அறிக்கையில் அமெரிக்க காலனிகளை வன்மையாக கண்டித்தார். அவர்கள் செய்வது கலகம் என குறிப்பிட்ட அவர் கலகக்காரர்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க தனது படைகளுக்கு உத்தரவிட்டார். சரி, இந்த பங்கர் குன்றில் அப்படி என்னதான் நடந்தது? பங்கர் குன்று போர் இது பிரிட்டிஷ் படைகளுக்கும் அமெரிக்க குடியேற்றவாசிகளுக்கும் இடையே நடந்த முதல் பெரிய யுத்தமாகும். இப்போரை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக இதில் ஈடுபட்ட இவ்விரு இராணுவங்களின் வலிமையை பற்றி முதலில் ஆராய்வோம். மேலோட்டமாக பார்க்கும் பொழுது 2 இராணுவங்களும் சமமான எண்ணிக்கையில் இருப்பது போல தெரியும். ஆனால் இந்த பிரிட்டிஷ் துருப்புக்கள் ஒவ்வொன்றும் நன்கு பயிற்சி பெற்ற ஒரு நிலையான படையாகும். அமெரிக்க துருப்புக்களில் பெரும்பாலும் உள்ளூர் இராணுவம் எனப்படும் பயிற்சி இல்லாத படைகளே அதிகம் இருப்பதை பார்க்கலாம். கடல் வலிமையை பொறுத்தமட்டில் உலகின் சிறந்த கப்பற்படையை பிரிட்டன் கொண்டுள்ளது. அந்த கப்பல்களில் பொருத்தப்பட்டிருக்கும் பீரங்கிகள் எதிரியின் கப்பல்களை துவம்சம் செய்துவிடும். இப்பீரங்கிகள் எதிரிகளின் படைகள் கரையை நெருங்கா வண்ணம் பார்த்துக் கொள்ளும்.
அது மட்டுமல்லாது கடலையும் கடலை ஒட்டிய பகுதியையும் இக்கப்பல்கள் கட்டுப்படுத்துவதால் எதிரிகளுக்கு வெளியிலிருந்து வந்து சேர வேண்டிய ஆயுதங்கள், கூடுதல் படைகள், மருந்துகள் போன்றவை வந்து சேருவது கடினமாகிவிடுகிறது. அதே சமயம் தங்களுக்கு வந்து சேர வேண்டியவற்றை எளிதாகவும் துரிதமாகவும் கிடைக்க பிரிட்டனுக்கு இக்கப்பற்படை பெரும் உதவியாக இருந்து வந்தது. அப்படி பிரிட்டிஷ் படைகளின் வலிமையையும் தங்களின் பலவீனத்தையும் நன்கு அறிந்திருந்த காலனி படைகள் ஒரு புதுவிதமான போர் முறையை கையாண்டது. கொரில்லா போர் முறை. அமெரிக்கர்கள் வசம் இருந்த இந்த உள்ளூர் படையானது இம்முறையை சிறந்த முறையில் கையாண்டது எனலாம். அவர்கள் சீருடை அணிந்திராத காரணத்தால் பிரிட்டிஷ் படைகளை மறைந்திருந்து தாக்குதல் நடத்தி தொல்லை கொடுக்கும் ஒரு படையாக விளங்கிற்று. அவ்வாறு தாக்குதல் நடத்திய பின் அவர்கள் கலைந்து சென்று மக்களோடு மக்களாக கலந்து விடுவதால் இவர்களை விரட்டிச் சென்று தீர்த்து கட்ட முடியாமல் பிரிட்டிஷ் படைகள் திகைப்புற்று நின்றன. சரி, இந்த பங்கர் குன்று போருக்கு போவோம். 1775 நடைபெற்ற இந்த போரானது பாஸ்டனுக்கு அருகாமையில் உள்ள பங்கர் குன்றில் நடந்தது. இந்த போர் பங்கர் குன்று போர் என்று அழைக்கப்பட்டாலும் உண்மையில் இது பிரீடு குன்று என்ற ஒரு குன்றின் மீது அமெரிக்க படைகள் தங்களை நிலைநிறுத்தியதால் ஏற்பட்டது எனலாம். அக்குன்றின் மீது இருந்து கொண்டு தங்கள் கப்பல் போக்குவரத்தை அச்சுறுத்துவதாக கருதி ஜெனரல் ஹோவ் தலைமையிலான பிரிட்டிஷ் படைகள் அமெரிக்க படைகளை விரட்டி அடித்தனர். அங்கிருந்து பின்வாங்கி பங்கர் குன்றின் மீது அமெரிக்க படைகள் அரண் அமைத்தனர். ஆகவே அந்த தீபகற்ப பகுதியை முழுவதையும் சுற்றி வளைத்து அமெரிக்க படைகளை கூண்டோடு சரணடைய வைக்க வேண்டும் என ஜெனரல் ஹோவ் வியூகம் வகுத்தார். இதை எப்படியோ மோப்பம் பிடித்த ஜார்ஜ் வாஷிங்டன் அவசரமாக தனது படைகளை அத்தீபகத்தில் இருந்து வெளியேற்றி பெரும் தோல்வியிலிருந்து காப்பாற்றினார். இம்முயற்சி தங்களுக்கு தோல்வியில் முடிந்தாலும் கூட தங்களாலும் வலிமை வாய்ந்த பிரிட்டிஷ் படைகளை ஒரு கை பார்க்க முடியும் என்ற நம்பிக்கை அமெரிக்கர்களுக்கு ஏற்பட்டது. அவ்வாறு பின்வாங்கி ஓடிய அமெரிக்க படைகளை பிரிட்டிஷ் படைகள் விரட்டிச் சென்றன. இந்த சமயத்தில் அமெரிக்க மிலிஷியா படைகள் பாஸ்டன் நகரை சுற்றி வளைக்க வேறு வழியில்லாமல் ஹோவ் தனது படைகளை பாஸ்டனுக்கே பின்வாங்கினார். அதே ஆண்டு நவம்பர் மாத வாக்கில் அமெரிக்க படைகள் கனடா மீது படையெடுத்தது. மான்ட்ரியல், கியூபெக் போன்ற பகுதிகளில் நிறுத்தப்பட்டிருந்த பிரிட்டிஷ் படைகள் அமெரிக்க படைகளை விரட்டி அடிக்க அவர்கள் தெற்கு நோக்கி பின்வாங்கினர். முன்பு நடந்த 7 ஆண்டு போரின் விளைவாக கனடா இங்கிலாந்து வசம் வந்தது என்று ஏற்கனவே பார்த்திருந்தோம். அன்று முதல் 19ஆம் நூற்றாண்டின் இறுதி காலம் வரையிலும் அது ஒரு பிரிட்டிஷ் ராஜ்யமாகவே இருந்து வந்தது. அமெரிக்க விடுதலை போரில் கனடாவில் அமெரிக்க படைகள் வெற்றி பெற்றிருந்தால் என்னவாகி இருக்கும்? இன்று கனடா என்று ஒரு நாடே இருந்திருக்காது. வட அமெரிக்கா முழுவதும் அமெரிக்க ஐக்கிய நாடு என்று ஒரே நாடாக உருவாகியிருக்கும். அமெரிக்க படைகள் கனடாவில் தோல்வி கண்டதை போல அமெரிக்காவில் பிரிட்டன் தோல்வி காணுவதை இனி பார்க்கலாம். இது இப்படி இருக்க ஜனவரி 1776 இயல்பறிவு என்ற ஒரு இதழ் அமெரிக்காவில் வெளியானது. இதை தாமஸ் பெயின் என்பவர் எழுதியிருந்தார். இங்கிலாந்திலிருந்து அமெரிக்காவிற்கு புதிதாக குடிபெயர்ந்த அவர் அமெரிக்க காலனிகள் சிறப்புற வேண்டுமானால் அவை பிரிட்டனிடமிருந்து முழுமையாக விடுதலை பெற வேண்டும் என்றார். அதற்கு 27 காரணங்களையும் அவ்விதழில் பட்டியலிட்டு காட்டியிருந்தார். இப்படி பிரிட்டனிடமிருந்து விடுதலை பெறுவது குறித்து அதுவரையிலும் எவரும் சிந்தித்திராத ஒன்றை எடுத்து கூறியது அமெரிக்கர்களை விழித்தெழச் செய்தது. 1,00,000க்கும் மேற்பட்ட பிரதிகள் விற்று தீர்ந்தன. இதை பற்றி கூறுகையில் ஜார்ஜ் வாஷிங்டன், இயல்பறிவு மக்களின் மனங்களில் வலுவான மாற்றத்தினை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது என்றார். அதைத் தொடர்ந்து தாமஸ் ஜெஃபர்சன் கண்டங்களின் மாநாட்டில் சுதந்திர பிரகடனத்தை தாக்கல் செய்தார். அந்நாள், அதாவது ஜூலை 4, 1776 இன்றளவும் அமெரிக்காவில் சுதந்திர தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சரி, அது அப்படியே இருக்கட்டும். ஜூன் 10, 1776 அன்று பிரிட்டிஷ் தளபதி ஹோவ் நியூயார்க்கை கைப்பற்றும் எண்ணத்தில் ஹாலிஃபாக்ஸில் இருந்து ஒரு கப்பல் மூலம் புறப்பட்டார். இதை கேள்வியுற்ற வாஷிங்டன் பாஸ்டன் மீது தான் கொண்டிருந்த முற்றுகையை அப்படியே மற்ற அமெரிக்க தளபதிகளிடம் விட்டுவிட்டு அவசரமாக நியூயார்க் பக்கத்தில் உள்ள லாங் தீவு என்ற பகுதியில் பிரிட்டிஷ் படைகளை எதிர்நோக்கி காத்திருந்தார். இருந்தாலும் ஹோவின் பீரங்கி தாக்குதலை சமாளிக்க முடியாமல் ஜூலை 2, 1776 வாஷிங்டன் லாங் தீவிலிருந்து வெளியேறினார்.
அங்கிருந்து பென்சில்வேனியா பகுதிக்கு பின்வாங்கி சென்ற வாஷிங்டனை பிரிட்டிஷ் படைகள் துரத்தின. ஆனாலும் குளிர்காலம் நெருங்குவதை உணர்ந்த ஹோவ் நியூயார்க்கை கைப்பற்றி அதை சுற்றி அவுட்போஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய முன்னோக்கு அரண்களை அமைத்து கொண்டு அதில் திருப்தியடைந்தார். அந்த சமயத்தில் பிரிட்டிஷ் படைகள் டெலவாரே ஆற்றையும் கடந்து முன்னேறி சென்றிருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. குளிர்காலத்தில் டெலவாரே ஆறானது உறைந்துவிடும். தமது முன்னேறிய படைகளுக்கு பொருட்களையும் துருப்புக்களையும் அனுப்பி வைப்பது என்பது ஒரு கடினமாக வேலையாகிவிடும். எனவே தமது படைகளை அவ்வாற்றின் கிழக்கில் அமைந்துள்ள ட்ரென்டன் பகுதிக்கு பின்வாங்கும்படி ஹோவ் ஆணையிட்டார். மேலும் இந்த குளிர்காலம் முடியும் வரை தமக்கும் அமெரிக்க படைகளுக்கும் இடையே இந்த உறைந்த ஆறானது ஒரு இயற்கை அரணாக அமையும் என்றும் கருதினார். அந்த காலகட்டங்களில் இது போன்ற குளிர்காலங்களில், குறிப்பாக கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களில் பங்கு பெறும் பொருட்டு ஐரோப்பிய தளபதிகள் போர் நிறுத்த அறிவிப்பை வெளியிடுவது இயல்பு. ஆனால் வாஷிங்டனோ கிறிஸ்துமஸ் திருவிழா என்று கூட பாராது கிறிஸ்துமஸ் தினத்தன்று ட்ரென்டன் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டார். தான் ட்ரென்டன் நகரை தாக்குவதற்காக அந்நகருக்கு நேராக ஆற்றை கடந்து தாக்குதல் நடத்த தயாராவது போல ஒரு பாவலா செய்து கொண்டு இரவோடு இரவாக மிகவும் ரகசியமாக சுமார் 2400 துருப்புக்களை டெலவாரே ஆற்றின் மேல் பகுதிக்கு, அதாவது வடக்கு பகுதிக்கு நகரச் செய்து பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் அவர்களை ஆற்றை கடக்கச் செய்தார். அந்த சமயத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டிருந்த பிரிட்டிஷ் துருப்புக்கள் மீது தாக்குதல் நடத்தி அவர்களை சரணடைய செய்தார். இத்தோல்வியை கேள்வியுற்ற பிரிட்டிஷ் தளபதி காரன் வாலிஸ் ட்ரென்டன் மீது தாக்குதல் நடத்தினார். அங்கிருந்து தப்பிச் சென்ற வாஷிங்டன் பிரின்ஸ்டனில் இருந்த பிரிட்டிஷ் படையை தாக்கி அதையும் வென்றார். இது போன்ற தொடர் வெற்றிகளால் அமெரிக்க மக்கள் மிகுந்த உற்சாகம் அடைந்தனர். சரி, இந்த பிரிட்டிஷ் தளபதி காரன் வாலிஸ் யார்? பிரபுக்களின் வம்சத்தில் பிறந்த இவர் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர். அரசியலில் ஈடுபடுத்திக் கொண்டு மதிப்புமிகு பல பதவிகளை வகித்தவர். ஹோவிற்கு பிறகு அமெரிக்காவில் உள்ள பிரிட்டிஷ் படைகளுக்கு தலைமையேற்ற காரன் வாலிஸ் பெரும்பாலும் வாஷிங்டனை நேருக்கு நேர் எதிர்கொள்ளும் நிலையில் இருந்தார். இறுதி யுத்தத்தில் வாஷிங்டனிடம் சரணடைந்த பிரிட்டிஷ் படைகள் இங்கிலாந்துக்கு திரும்பிச் சென்ற பிறகு 1805இல் இந்தியாவில் உள்ள கிழக்கிந்திய கம்பெனியின் கவர்னர் ஜெனரலாக காரன் வாலிஸ் நியமிக்கப்பட்டார். இந்தியாவில் ஒரு சிறந்த நிர்வாக முறையை ஏற்படுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1777களில் அமெரிக்க காலனிகளிலேயே நியூ இங்கிலாந்து காலனி, அதுவும் குறிப்பாக பாஸ்டன் நகர பகுதியானது பிரிட்டனுக்கு பெரும் தலைவலியாக விளங்கிற்று. மற்ற காலனிகளில் இருந்து இதை தனிமைப்படுத்தி இரும்பு கரம் கொண்டு நடத்திட பிரிட்டன் திட்டமிட்டது. அது மட்டுமல்லாது அமெரிக்காவின் தேசிய தலைநகராக அறிவிக்கப்பட்ட பிலடெல்பியா வேறு பாஸ்டனுக்கு அருகாமையில் இருந்தது. இந்த தலைநகரை கைப்பற்றி பாஸ்டன் நகரை கட்டுக்குள் வைக்க பிரிட்டன் நினைத்தது. அதனால் கனடாவிலிருந்து பர்காயின் தலைமையிலான ஒரு பிரிட்டிஷ் படையானது ஹட்சன் ஆற்றின் பக்கத்தில் இருந்த ஜெனரல் ஹோவின் படையோடு சேர்ந்து கொண்டு பிலடெல்பியா மீது ஒரு கூட்டு தாக்குதல் நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் ஹோவோ தனது படைகளை கப்பல் மூலமாக செசிபாக் வளைகுடாவை அடைந்து அங்கிருந்து பிலடெல்பியாவை தெற்கிலிருந்து தாக்குவது என்று இருபக்க தாக்குதலை செயல்படுத்தினார். செப்டம்பர் 25இல் நடைபெற்ற இந்த கடும் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் கண்டங்களின் மாநாடானது யார்க் நகருக்கு தப்பிச் சென்றது. யார்க் நகரை தனது புதிய தலைநகராக அறிவித்ததோடு செயல்படவும் ஆரம்பித்தது. அதே நேரத்தில் கனடாவிலிருந்து ஒரு பிரிட்டிஷ் படை வந்து கொண்டிருந்தது என்று பார்த்தோம் அல்லவா? அந்த படையை வழிமறைத்து அமெரிக்க படைகள் சாரட்டோகா என்ற இடத்தில் அதை தோல்வியுறச் செய்தது. இந்த சமயத்தில் ஐரோப்பிய நாடுகளின் ஆதரவை பெறுவதற்காக ஐரோப்பாவிற்கு அனுப்பப்பட்டிருந்த பெஞ்சமின் பிராங்க்லின் சில ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க காலனிகளுக்கு தங்கள் ஆதரவை தர முன்வந்துள்ளதாக மைய அரசுக்கு தெரிவித்தார். பெஞ்சமின் பிராங்க்லின் யார் என்று தெரிகிறதா? ஆம், இடிதாங்கியை கண்டுபிடித்தவர். அமெரிக்க காலனிகளுக்கு ஆதரவு தர முன்வந்துள்ள அந்த நாடு எது என்று உங்களால் யூகிக்க முடிகிறதா? ஆம், பிரிட்டனின் பரம எதிரி
ஏழாண்டு போரில் கனடாவை பிரிட்டனிடம் பறிகொடுத்த அதே பிரான்சு தான். பிரிட்டனை பழிவாங்க காத்திருந்த பிரான்சுக்கு சாரட்டோகாவில் பிரிட்டன் அடைந்த தோல்வி அதற்கு பெரும் குஷியை ஏற்படுத்தியது. அது மட்டுமல்லாது ஸ்பெயின், நெதர்லாந்து போன்ற நாடுகளும் அமெரிக்க காலனிகளுக்கு ஆதரவு தர முன் வந்தது. தங்களுடைய ஆதாயத்திற்காக இவை இப்படி நடந்து கொண்டாலும் அமெரிக்கர்களுக்கோ இவ்வாதரவுகள் பெரும் உதவியாக இருந்தது என்பதில் மாற்று கருத்து இல்லை. சொன்னபடி பிரான்சும் அமெரிக்காவும் பிப்ரவரி 6, 1778 2 ஒப்பந்தங்கள் செய்து கொண்டன. அமெரிக்கா என்ற நாட்டை அங்கீகரித்த முதல் நாடு என்ற பெருமை பிரான்சையே சாரும். இரண்டாவது ஒப்பந்தத்தின்படி அதிக அளவில் பண உதவிகள் மற்றும் வணிக சலுகைகளை பிரான்சு வழங்கியது. இதையெல்லாம் பார்த்து கொண்டு இங்கிலாந்து சும்மாவா இருக்கும்? பிரான்சின் மீது பிரிட்டன் போர் தொடுத்தது. பிரான்சு, அமெரிக்கா இவ்விரு நாடுகளுக்கு இடையேயான நட்பினை பறைசாற்றும் விதமாகத்தான் பிற்காலத்தில், அதாவது 1886 அமெரிக்க சுதந்திர போராட்டத்தின் நூற்றாண்டினை நினைவுகூரும் வகையில் பிரான்ஸ் நாடானது சுதந்திர தேவி சிலையை அமெரிக்காவிற்கு அன்பளிப்பாக வழங்கியது. இச்சிலையை நியூயார்க் துறைமுக நுழைவாயிலில் காணலாம். ஸ்பெயின், நெதர்லாந்து நாடுகள் காலனிகளுக்கு துருப்புக்களை அனுப்பி நேரடியாக உதவாவிட்டாலும் அவை தங்களின் கப்பற்படையை இங்கிலாந்து கடல் பகுதிக்கு அருகில் நிறுத்தி கொண்டு அதை அச்சுறுத்தி இருந்தது. இதனால் பிரிட்டன் தனது பெரும் பகுதி கப்பற்படையை தன் நாட்டின் பாதுகாப்பிற்கே வைத்துக் கொள்ள வேண்டியதாயிற்று. வலிமை வாய்ந்த தனது முழு கப்பற்படையையும் அமெரிக்காவிற்கு அனுப்பி நேர்ந்திருந்தால் அமெரிக்க காலனிகளின் விடுதலை கனவு காணல் நீராகி இருக்கும். இதுபோன்ற பல வழிகளிலும் தமக்கு ஆதரவு கிடைத்ததால் காலனிகள் முழு மூச்சாக துணிந்து பிரிட்டனை எதிர்த்து போரிட முடிந்தது. யார்க் டவுன் வெற்றி. 1779 ஜனவரியில் ஜார்ஜியாவை கைப்பற்றுவதற்காக நியூயார்க்கிலிருந்து ஒரு பிரிட்டிஷ் படையும் புளோரிடாவிலிருந்து மற்றொரு பிரிட்டிஷ் படையும் முன்னேறியது. அந்த சமயத்தில் அமெரிக்க பிரெஞ்சு கூட்டு படைகள் சார்ல்ஸ்டனில் இருந்தன. இவர்களை விரட்டியடிக்கும் நோக்கத்தில் பிரிட்டிஷ் தளபதி கிளின்டன் சார்ல்ஸ்டனுக்கு அருகில் உள்ள சவானாவை தனது தலைமையிடமாக அமைத்துக் கொண்டார். 1780 வாக்கில் சார்ல்ஸ்டனை தாக்கி கைப்பற்றவும் செய்தார். அந்த வேளையில் காம்டே டி ராஷம்பு தலைமையிலான ஒரு பிரெஞ்சு படை கப்பல் மார்க்கமாக நியூயார்க்கை நெருங்குவதாக தகவல் வர சவானாவை காரன்வாலிஸ் பொறுப்பில் விட்டுவிட்டு கிளின்டன் வேகமாக நியூயார்க் சென்றடைந்தார். நியூயார்க்கானது பிரிட்டிஷ் படைகளால் நிரம்பி வழிவதை கேள்வியுற்ற ரான்ஷம்பு நியூ போர்ட் என்ற இடத்தில் நங்கூரம் பாய்ச்சினார். கிளின்டனை அனுப்பிவிட்டு சவானாவில் காரன்வாலிஸ் என்ன சும்மாவா இருப்பார்? தெற்கு கரோலினா, வடக்கு கரோலினா ஆகியவற்றை ஒரு கை பார்த்துவிட்டு யார்க் டவுனை அடைந்தார். பல போர்களில் தோல்வியை தழுவினாலும் அமெரிக்க படைகள் சற்றும் மனம் தளராமல் பிரிட்டனின் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளில் அமெரிக்க பிரெஞ்சு படைகள் இடைவிடாது தாக்குதல்களை நடத்திய வண்ணம் இருந்தன. இதனால் காரன்வாலிஸ் யார்க் டவுனில் இருந்து கொண்டு மற்ற படைகளை சவானாவிற்கு பின்வாங்க கட்டளையிட்டார். யார்க் டவுனில் உள்ள காரன்வாலிஸை சும்மாவிட்டால் வேலைக்கு ஆகாது என்று எண்ணிய வாஷிங்டன் செப்டம்பர் 1781 வாக்கில் யார்க் டவுனை முற்றுகையிட்டார். காரன்வாலிஸ் தப்பித்து போகாமல் இருக்க ஒரு பிரெஞ்சு படையானது செசிபிக் வளைகுடா பகுதியில் நுழைந்து முற்றுகையை முழுமையாக்கியது. தான் முழுமையாக சுற்றி வளைக்கப்பட்டதை உணர்ந்த காரன்வாலிஸ் அக்டோபர் 19, 1781 தனது 7000க்கும் மேற்பட்ட படைகளோடு வாஷிங்டனிடம் சரணடைந்தார். பிரிட்டன் சந்தித்த தோல்விகளிலேயே இது ஒரு பெரும் தோல்வியாக கருதப்பட்டது. இந்நிகழ்வுக்கு பின் அமெரிக்கா மீது தான் கொண்டிருந்த உரிமையை பிரிட்டன் விட்டுக் கொடுக்க நேர்ந்தது. இறுதி போர்களில் அமெரிக்க படைகளோடு பிரெஞ்சு படைகளும் சேர்ந்து கொண்டதால் பிரிட்டனால் சமாளிக்க முடியாமல் போனது. இந்த போர்களில் வாஷிங்டனுடன் தோளோடு தோள் நின்ற போர் புரிந்த அந்த பிரெஞ்சு தளபதி லஃபாயட் ஆவார். இவரும் காரன்வாலிஸை போன்று ஒரு செல்வந்தராக ராஜ குடும்பத்தில் பிறந்தவர். அமெரிக்காவில் உள்ள பிரெஞ்சு படைகளுக்கு தளபதியாக நியமிக்கப்பட்டவர். இவர் அமெரிக்க விடுதலை போரில் பங்கு பெற்ற பிரெஞ்சு படையினர் தங்கள் தாய்நாடு திரும்பிய போது அமெரிக்க நாட்டில் தாங்கள் கண்டவற்றையும் கேட்டவற்றையும் தம் மக்களுடைய எடுத்துரைத்தனர். அமெரிக்காவில் மக்கள் சுதந்திரமாகவும் வேறுபாடுகள் இன்றியும் வாழ்வதையும் தன் மக்களிடையே விவரிக்க பிரெஞ்சு மக்கள் வெகுண்டெழுந்தனர்.
அதுவே பிறகு பிரெஞ்சு புரட்சிக்கு ஒரு காரணமாக அமைந்தது எனலாம். 1781 அக்டோபர் 19 பிரிட்டிஷ் தளபதி காரன் வாலிஸ் வாஷிங்டனிடம் சரணடைந்தார் என்று பார்த்தோம். அதைத் தொடர்ந்து பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் இவ்விரு நாடுகளுக்கிடையே அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. 1783 கையெழுத்தான இவ்வொப்பந்தம் பாரிஸ் அமைதி ஒப்பந்தம் என்று அழைக்கப்பட்டது. இதன்படி அமெரிக்காவை ஒரு சுதந்திர நாடாக பிரிட்டன் ஏற்றுக்கொண்டது.